60 வயதுக்கு பிறகும் பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவும் ஆற்றலை கொண்டவர்களாகவும் இருப்பதால் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நீடிப்பது குறித்து அரசாங்கம் ஆராய வேண்டும் என சட்ட மற்றும் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் அதலினா ஒத்மான் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். நடப்பு சமூக போக்கு மற்றும் தனது கண்காணிப்பின் மூலம் இது தனது சொந்த கருத்தாக இருப்பதாக அவர் கூறினார். நாங்கள் சந்திக்கும் சில அதிகாரிகளுக்கு 60 வயதாகிவிட்ட போதிலும் அவர்கள் இன்னமும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றனர். அவர்கள் இன்னமும் வேலை செய்ய முடியும் என்பதால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு அனுமதிப்பது நன்றாக இருக்காது என இன்று ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சிறந்த சேவை மற்றும் ஓய்வு விருதை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அதலினா தெரிவித்தார். மலேசியாவில் 60 வயதை தாண்டியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களில் பலர் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கின்றனர். கடந்த ஆண்டு 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசியர்கள் மக்கள் தொகையில் 11.1 விழுக்காட்டினராக இருப்பதாகவும் இந்த விகிதம் 2030ஆம் ஆண்டில் 15 விழுக்காடாக உயரும் என்றும் இதனால் மலேசியா வயதானவர்களின் நாடாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் மலேசியா பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு ஓய்வு பெறும் வயதை முறையே 58 மற்றும் 55இல் இருந்து 60ஆக உயர்த்தியது. இந்த நடவடிக்கை ஆரோக்கியமான சுறுசுறுப்பான முதுமையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் முதியவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டது. மற்ற தொழில்கள் மற்றும் நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்து மலேசியாவில் உள்ள நீதிபதிகள் 65 வயதில் ஓய்வு பெறுகிறார்கள். அவர்களின் ஓய்வு பெறும் வயதை 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் என்று அதலினா சுட்டிக்காட்டினார்.